ஃபஸ்ட்டு இந்த பீஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. பீஸ் வந்து இப்படி வந்துடும். ஓப்பன் பீஸ் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் ரெண்டும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரண்ட்டு பீஸில் சுற்றி ஓரத்தில் ஒரு பின் அளவு நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருந்தாலும் இந்த பீஸ் மேலே ஒரு பின் அளவு ஓரத்தில் சுற்றி தையல் போடணும். இப்போ இந்த பக்கம் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம இப்படியே வந்து இப்படி வந்தால் ஓகே. இந்த இது போடணும்னு அவசியம் இல்லை. இல்லை போடுறது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நாச்சஸ்லாம் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த துணியை வந்து இந்த கிளாத்தை நீங்கள் இழுத்திங்கன்னா அது நிறைய இழுப்படும், எக்ஸ்ட்ரா வந்துடும், உங்களுக்கு கிராஸ் வந்துடும். அதனால் இழுப்படாமல் அந்த கட்டிங்கில் கரெக்டாக வச்சு அப்படியே ஓரத்தில் ஒரு பின்னளவு தையல் போட்டுக்கிட்டே வாங்க சுற்றி. அப்புறம் துணி உங்களுக்கு நகராமல் இருக்கும். டாட் பிடிக்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு அப்போ தான் சௌரியமாக இருக்கும். எல்லா நாச்சஸும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. நெக் வரும்போது கரெக்டாக அந்த ஷேப் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி வைங்க. இது மாதிரி துணி வந்து எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா நீங்கள் இது வந்து சரிசமமாக இப்படி வச்சு தான் தைக்கணும். இது எக்ஸ்ட்ரா வருதுன்ட்டு நீங்கள் வந்து இதை அப்படி உள்ளே தள்ளி இப்படி பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உப்பலாக வந்துடும் துணி. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரா கட்டிங்கில் கிராஸ் வந்திருக்கும், அதை நீங்கள் அப்படியே தான் லைனிங் படி மேலே தைச்சிக்கிட்டே வரணும். இதை நீங்கள் வந்து உள்ளே தள்ளிலாம் தைக்கக்கூடாது. தைச்சிங்கன்னா அதுதான் வந்து லைனிங் வந்து அசிங்கமாக வர்றது. இதை அப்படியே வச்சு தைங்க. இப்போ பாருங்கள், நம்ம அதே ஷேப்புக்கு கட் பண்ணாலும் நம்மளால் கரெக்டாக தைக்க முடியும். இந்த உப்பல் இல்லாமல் வரணும். இப்போ நீங்கள் டாட் பிடிச்சி தைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை சில பேர் இப்படி கையை அப்படி உள்ளே வச்சு இந்த இடம் கரெக்டாக அப்படி பிடிக்கணும். அப்போ தான் இந்த துணி வந்து உங்களுக்கு பிடிப்படும். இல்லைனா நீங்கள் நடுவில் ஒரு தையல் போட்டு திருப்பி எடுத்துடலாம். அது வரைக்கும் உங்களுக்கு துணி பிடி போட்டு நிற்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டாட் வந்து பிடிக்கலாம். இப்போ நான் எப்போவுமே வந்து நான் கையை அப்படி வச்சுட்டு இந்த இடத்துல பிடிச்சிடுவேன். பிடிச்சிட்டு அந்த இடம் துணி வந்து கரெக்டாக நிற்கணும். டாட்டில் வந்து 2 தையல் போட்டுக்கோங்க. மூணு டாட்டும் அந்த மாதிரி. இந்த டாட் வந்து 1 சென்டிமீட்டர் அகலம். அப்படியே ஷார்ப்பாக நம்ம எந்த அளவு குறிச்சிருக்கோமோ அந்த அளவு எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான். இப்போ பார்த்துக்கோங்க,
டாட் வந்து எல்லா இடமும் கரெக்டாக பிடி போட்டுரும். எங்கேயும் வந்து உங்களுக்கு தூக்கலாவோ இல்லை உப்பலாவோ இருக்காது. இப்படி தான் இருக்கணும், சரி சமமாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. அப்போ தான் வந்து போட்டாலும் அவங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். துணி சில சமயம் இப்படி உப்பிக்கிட்டு அசிங்கமாக இருந்தால் அது ப்ளவுஸ் வந்து பார்க்க நல்லா இருக்காது. இதே மாதிரி அந்த சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். டாட் பிடிச்ச பிறகு நம்ம பெல்ட்டு ஜாயின் பண்ணோம். இந்த மாதிரி நம்ம செட்டாக எடுத்து வச்சதுனால நமக்கு தைக்க வந்து ஈஸியாக இருக்குது. அப்பப்போ எல்லாத்தையும் தேடிக்கிட்டு செட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகும். முன்னாடியே நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த சாரியில் வர பீஸை லைட்டாக முன்னாடி வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த முனை நம்ம எப்பவும் பெல்ட்டு தைக்கிற மாதிரி தான். இதில் வந்து 2 பீஸ் அடியில் இதை இழுக்காமல் அப்படியே வச்சு இந்த 2 பீஸையும் சேர்த்து அப்படியே அந்த வளைவை தைக்கணும். டாட் வந்து உள்ளே மடித்து விட்டுக்கோங்க. இந்த வளைவில் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த அடியில் இருக்க பீஸும் இந்த பீஸை மேலே படி வச்சு மேலே ஒரு படிமானத்தை பீஸ் வந்து இப்படி நேராக வரணும். இப்போ பேக் பீஸ் எடுத்துக்கோங்க. பேக் பீஸில் நம்ம ஒரு ஸ்கேல் அளவு தையல் அளவு விட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு இது 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே நீங்கள் ஜாயின் பண்ண தேவையில்ல, சைடும் ஜாயின் பண்ண தேவையில்ல. இந்த மேலே இருக்க ஷேப் மட்டும் ஃபுல்லாக வந்து ஒரு பின் அளவு 2 பீஸையும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே பீஸ்லாம் ஏற்ற இருக்க இல்லாமல் வருதான்னு பாருங்கள். எல்லாமே கரெக்டாக செட் ஆகணும். லைனிங் இருக்க பக்கமாக தைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும், எந்த அளவு தைக்கணும்னு தெரியும். எப்போவுமே லைனிங் இருக்க பக்கம் ஜாயின் பண்ணிக்கோங்க. கழுத்து வந்து இழுக்காமல் தைச்சி இந்த வளைவு கரெக்டாக வந்து மேலே செட் ஆகணும், அந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி பிசுறுலாம் வந்தால் அதை நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ 2 பீஸும் ஜாயின் பண்ணி வச்சு அந்த பீஸ் இறக்கம் வந்து கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடாது. வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கட் பண்ணது கரெக்டாக தான் கட் பண்ணோம், அதனால் அது கரெக்டாக இருக்குது. இப்போ இதை அப்படியே வந்து நம்ம மடித்து அடிச்சுக்க வேண்டியதுதான். ஒரு உள் மடிப்பு தையல் அளவு எவ்வளோ விட்டிங்களோ அந்த அளவு மடிச்சுக்கணும்.
இழுத்தீங்கன்னா ஒரு மாதிரி சுருண்ட மாதிரி வரும். இழுக்காமல் தைச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி நீட்டாக இருக்கும் பார்க்க. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி அந்த டாட்டு நெக்குக்கு நேராக 1 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் உயரம். அதே மாதிரி இந்த பக்கமும். இப்போ டாட் பிடிச்சாச்சு, திருப்பி விட்டுக்கோங்க. நம்ம எப்போவும் ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி தான். ஷோல்டர் ஜாயின் ஓப்பன் சைடு வச்சுக்கணும். சைடு வந்து சைடோட மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டதுனால இப்போ எந்த துணியை வந்து நமக்கு நகராது. இப்போ ஷோல்டரை 2 ஷோல்டரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பவும் ஜாயின் பண்ணுற மாதிரி தான். இந்த உயரம் பார்த்துக்கணும். பின்னாடி எவ்வளோ உயரம் இருக்கோ அந்தளவு பெல்ட்டை வந்து மடிக்கணும். சைடு நாச்சஸ் 2ம் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த அடியில் வந்து துணி எக்ஸ்ட்ரா இல்லாமல் இழுத்து பிடிங்க. இழுத்து பிடிச்சிங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். லைனிங்கில் இந்த அளவு வச்சு இப்படி தீர்த்தி விட்டுக்கணும். இதில் இந்த அளவு நம்ம மடிக்கணும்னு அர்த்தம். நீங்கள் இதை ஃபுல்லாக உள்ளே மடித்தாலும் மடிச்சிக்கலாம், இல்லை கட் பண்ணிவிட்டு 1 சென்டிமீட்டர் அளவு மடித்தாலும் மடிச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம 2 தையல் போட்டோம்னா அது ஸ்ட்ராங்காக நிற்கும். இங்கே உப்பலாக வராமல் பார்த்துக்கோங்க. கரெக்டாக அப்படி இழுத்தா 2 ஈக்குவலாக நிற்கணும். இங்கே எந்த அளவு மடிக்கிறீங்களோ அதே அளவு எல்லாம் கடைசி வரைக்கும் மடிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி உப்பலாக வராமல் நீட்டாக அழகாக இருக்கணும். இது நம்ம உள்ளே நிறைய மடிச்சிருக்கிறதுனால இன்னொரு தையல் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அந்த உள்ளே இருக்கிறதும் உங்களுக்கு கரெக்டாக பிடி போடும். அடுத்த பக்கமும் அதே மாதிரி தைச்சிக்கோங்க. இந்த பக்கம் வைக்கும்பொழுது இந்த பக்கம் தைச்ச ஓப்பனோட இதை கரெக்டாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து ஓப்பன் பக்கம் நமக்கு ஏற்ற இருக்கலாம் வரும். இதையும் மார்க் பண்ணிக்கணும். இந்த பக்கம் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு மடிச்சுக்கணும். இந்த 2 பெல்ட்டும் கரெக்டாக வர்ற மாதிரி. இதுலேயே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பீஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம்.
ஓப்பன் பீஸ்க்கு நம்ம எப்பவும் வச்சு தைக்கிற மாதிரி தான். ஒரு பக்கம் ஃபால்ஸ் பீஸ், ஒரு பக்கம் எக்ஸ்டெண்டட் பீஸ். லெஃப்ட் சைடு வந்து ஃபால்ஸ் பீஸ். கொஞ்சம் தையல் அளவு கீழே விட்டுட்டு மடிக்கிறதுக்கு விட்டுட்டு இதை அப்படியே 2 கிளாத் வச்சு எப்பவும் போல் நம்ம தைக்க வேண்டியதான். டாட்லாம் கீழே மடித்து விட்டுடணும். ஓப்பன் பீஸில் 2 பீஸ் வச்சிங்கன்னா தான் கொக்கி கட்டினா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு பீஸ் வச்சிங்கன்னா கொக்கி பிச்சிட்டு வந்துடும். இதில் படிமான தையல். இதை மடிச்சுட்டு நம்ம எந்த அளவு கொக்கி பீஸ் வேணுமோ அந்த அளவு மடிச்சுக்கோங்க. நீங்கள் தேவையில்லாத கட் பண்ணி விட்டு சின்னதாக மடித்தாலும் மடிக்கலாம். இல்லை இப்படி மடித்தா கொக்கி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். உள்ளே இழுத்துக்கட்ட வெளியில் வந்து நூல் தெரியாது உங்களுக்கு. அதுக்காக தான் கொஞ்சம் மொத்தமாக வைக்கிறது. ஃபுல்லாக திருப்பிடணும் ஃபால்ஸ் பீஸ். இந்த வளைவுப்படி அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொக்கி பீஸ் தைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டெண்டட் பீஸ். இதுவும் அப்படி தான் டாட்டை கீழே தள்ளி விட்டுட்டு வைக்கணும். ராங் சைடு வச்சு ரைட் சைடு திருப்பணும் எக்ஸ்டெண்டட் பீஸு. இதை மடிச்சுட்டு பாதியில் மடித்து இந்த பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரணும். ப்ளவுஸ் பீஸை விட இந்த பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரணும். ரைட் சைடு திருப்பி இப்படி வந்து இப்படி வரணும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்தாலும் லைனிங் கிளாத்துன்றதுனால உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன். அந்த தையல் பக்கத்துலேயே வச்சு அடிக்கணும். லூப் கட்டுறதுக்காக 1 சென்டிமீட்டர் அளவுக்கு தையல் போட்டுக்கணும். இந்த தையல் போட்டிங்கன்னா தான் இதுக்குள்ளே லைனாக நம்ம கட்டணுன்றது கரெக்டாக தெரியும். இல்லைனா ஏற்ற இறக்கமாக நம்ம கட்டிடுவோம். அதுக்காக தான் இந்த தையல் போடுறது. இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஃபஸ்ட்டு அதே மாதிரி இணைச்சி வச்சுக்கணும். நம்ம பாடி பார்ட் இணைச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதை இணைச்சி வச்சுக்கணும். இதை ஃபஸ்ட்டு மேலே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். நாச்சஸ் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி. கீழே வந்து நம்ம பெல்ட்டு மடிக்கிற மாதிரி 1 சென்டிமீட்டர் அளவு ரெண்டையும் மடித்து ஓரத்தில் ஒரு தையல் போட்டுடணும். இப்படி சரி பண்ணிக்கோங்க, இல்லைனா ஏற்ற இறக்கமாக வந்துடும். அந்த 1 சென்டிமீட்டர் அளவு மடிப்பு கரெக்டாக வந்து தீர்த்தி வச்சுக்கோங்க.
அந்த எட்ஜில் ஓரத்தில் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. மேலே வந்து உப்பெல்லாம் வரக்கூடாது துணி. இது மேலே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. டபுள் ஸ்டிச் வேணாம்னா அந்த ஒரு ஸ்டிச்சோடு நிப்பாட்டிக்கலாம். அதில் பார்டர் வந்தால் உங்களுக்கு தெரியாது, ஒரு ஸ்டிச்சோடு நிற்கும். இல்லை நீங்கள் நான் தையல் அளவு விட்டு மடித்து ஹெம்மிங் பண்ணிக்கிறனாலும் தையல் அளவு விட்டு மடித்து அடிச்சுட்டு பெரிய தையல் வச்சு நம்ம சாதா ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஹெம்மிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஒரு தையல் போட்டால் கூட நீட்டாக தான் இருக்கும். அந்த ஸ்லீவை அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். ஸ்லீவுக்கு வந்து ஃப்ரண்ட்டு கட்டும் ஃப்ரண்ட்டும் கரெக்டாக செட் ஆகணும். இதை அப்படியே திருப்பி போட்டு இந்த வெட்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த சென்டர் வந்து ஜாயிண்ட் ஆகணும். நான் வந்து ஸ்லீவுக்கு தையல் அளவு கொஞ்சம் கம்மியாக விட்டுட்டேன், அதனால் கொஞ்சம் தள்ளி வருது. நீங்கள் 3 சென்டிமீட்டர் விட்டால் உங்களுக்கு ஈக்குவலாக வரும். சென்டர் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுது. அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டு வைக்கணும். இந்த ஷோல்டரில் வர பிசுறு வந்து பேக் சைடு வரணும். இந்த வெட்டில் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிடணும். ஸ்லீவுக்கு 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து எவ்வளோ தையல் அளவு விட்டுருக்கீங்களோ அந்த அளவு வந்து நம்ம ஃபுல்லாக அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வரணும். இந்த இடம் வரும்போது இந்த 2 கோடும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். இந்த பிசுறு வந்து ஸ்லீவ் பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்லீவில் எவ்வளோ ரவுண்டாக அளவோ அந்த அளவும் அளந்து நம்ம வச்சுக்கோங்க. சைடில் 2 தையல் போட்டுக்கோங்க. மொத்தம் 3 தையல் போடணும். சைடில் 2 தையல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு இடுப்பளவு கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். இடுப்பளவு பார்க்கும்போது இந்த கொக்கி பீஸ் வந்து ஃபுல்லாக சேர்க்கணும். ஃபுல்லாக சேர்த்துட்டு இப்படியே அளவு வச்சுக்கிட்டே வந்து இந்த பீஸ் சேர்க்காம இதோட நம்ம இடுப்பளவு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவு வந்து கரெக்டாக வருதான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இடுப்பளவு வந்து கரெக்டாக பிடிச்சிக்கணும். அப்படி கொஞ்சம் லூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல தையல் பிடிச்சி போட்டுக்கலாம். இல்லை டைட் இருந்தாலும் பிரிச்சுட்டு ஒழுங்காக தையல் வந்து தள்ளி போடுங்க. தையல் வந்து ஒரு ப்ரெஷர் குட்ட அளவு தள்ளி போடணும். நம்ம எப்பவும் போல் கழுத்து பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான்.
முன்னாடி மடிக்கிறது கொஞ்சம் விட்டுருங்க. அப்படியே இழுக்காமல் வச்சு தைச்சிக்கிட்டே வரணும். இந்த வளைவில் நாச்சஸ் கட் பண்ணிக்கோங்க. அடியில் பீஸ்லாம் மாட்டாத அளவுக்கு கரெக்டாக பார்த்து இது பண்ணணும். அது மாதிரி ஃப்ரண்ட்டு வளைவு எல்லா வளைவும். இப்போ இதை மடித்து அந்த பிசுற அளவு அப்படியே மடித்து மேலே ஒரு படிமான தையல். இந்த பிசுரெல்லாம் அப்படியே கட் பண்ணிவிடுங்க. துணி மாட்டாமல் பிசுரை மட்டும் ஓட்டை கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு இந்த இடம் மடிச்சுட்டு சுத்தமாக திருப்பிட்டு ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணிட்டு வந்துடணும். கையில் நீங்கள் ஹெம்மிங் பண்ண தேவையில்லை, ஏன்னா லைனிங்கிறதுனால நம்ம மடித்து அடிச்சிருக்கோம். இதை அப்படியே விட்டுடலாம். போக்கியும் லூப்பும் நீங்கள் கட்டிக்க வேண்டியதுதான். இதான் லைனிங் ப்ளவுஸு. தண்ணியில் நினச்சி போட்டதுனால எல்லாமே படிமானமாக இருக்குது பாருங்கள். எங்கேயும் புஷ்ஷுன்னு இருக்காது. இந்த மாதிரி தைச்சா தான் லைனிங் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும்.